நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா நம்மளோட ஒரு ஃபேக்ட்ரி ப்ராஜெக்ட் தான். இது வந்து எதுக்கான ஃபேக்ட்ரினா, ஒரு மாட்டு தீவனம் செய்கிறதுக்கான ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக நம்மகிட்ட ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இது ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் தான். இது வந்து நம்ம தரை வந்து கழித்தரையாக இருந்தனால நம்ம இதில் வந்து பைல் ஃபவுண்டேஷன் போட்டோம். இதோட அடுத்தடுத்த ஒர்க் என்னென்ன நடந்திருக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி மாட்டு தீவனம் இந்த ஃபேக்ட்ரி ஏதாச்சும் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும், பாருங்கள். எல்லாமே நம்ம குவாலிட்டி வைஸ் நம்ம எல்லாத்துலேயுமே எந்த விதமான குறையும் இல்லாமல் நேர்த்தியாக செஞ்சுருக்கோம். பாருங்கள், நம்ம பில்டிங் எப்படி அந்த இடம் இருந்துச்சு, இப்போ அந்த இடம் எப்படி பேஸ்மெண்ட் வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கான கிளிப்பிங்ஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்போம். நம்ம கீழே யூஸ் பண்ணுறது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு இது ஒரு ஃபேக்ட்ரிங்கிறனால நம்ம ஃப்ளையாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளையாஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கீழே நம்ம பேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற ராட்ஸாக இருக்கட்டும், நம்ம என்ன மாதிரியான ராட்ஸை வந்து டைப் பண்ணுறோம் எல்லாமே நம்ம கிளிப்பிங்ஸில் இருக்குது. பாருங்கள், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம கிராவல் ஃபில் பண்ணியாச்சு அந்த ஏரியாவில். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். கிராவல் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே ஃபுல்லாக கரையா மருந்து ஊற்றி அதை நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், செட் பண்ணுவோம் அந்த இடத்த. அதுக்கு மேலே நம்ம ஜல்லி போட்டு நம்ம காங்கிரீட் போட போகிறோம். பாருங்கள், எப்படி இருந்த இடத்த நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்ட்ரிக்கான பேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னா அதில் தாராளமாக அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி மேக் பண்ணிங்கன்னா அது ஒரு வருமானம் தான் நமக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஏரியாவில் மதுரையில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேக்ட்ரி மேக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேளுங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் இங்கே தான் மதுரையில் இருக்குது, எஸ்எஸ் காலனியில் இருக்குது. நேரில் வந்து பார்த்து கூட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாமே குவாலிட்டி வைஸ் எந்த வித குறையும் இல்லாமல் நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக தான் நம்ம பண்ணி தருவோம். அதே மாதிரி நம்ம என்னென்ன இடத்துக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட பெஸ்ட்டு டீம் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக கொடுங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி தருவோம். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து பெருசாக இருக்கிறனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம்னா காங்கிரீட் மிஷின் யூஸ் பண்ணி காங்கிரீட் கொட்டியிருக்கோம். இது பெரிய ஏரியா, ஏன் நம்ம ரெடிமிக்ஸ் காங்கிரீட் யூஸ் பண்ணிக்கலாம்ல, முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதில் என்ன அந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, அந்த பிளான்ட் இருக்க ஏரியாவிலேருந்து பக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம ரெடிமிக்ஸ் காங்கிரீட் உடனே எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்தோம்னா அது ஃபுல்லாக அந்த கிரவுண்டில் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஆனால் அது வந்து இந்த ஏரியா வந்து அவுட் ஏரியாங்கிறனால நம்ம அங்கேருந்து பிளான்ட்லேருந்து நம்ம இங்கே கொண்டு வர்றதுக்குள்ளே அந்த பிளான்ட்லேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸ் வந்து அதிகன்றனால நம்ம அது செட் ஆகிரும் அந்த காங்கிரீட் அங்கேருந்து கொண்டு வர்றது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காங்கிரீட் மிஷின் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காங்கிரீட் போட்டிருக்கோம். இது கமர்ஷியல் பில்டிங்காகன்னு சொல்லலை, எங்கேயுமே ரெடிமிக்ஸ் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளான்ட்லேருந்து இங்கே வந்து போடுற டிஸ்டன்ஸ் வந்து கிட்டக்கையாக இருந்துச்சுன்னா அது செட் ஆகாது. கரெக்டான இதில் வந்து நம்ம காங்கிரீட் விழுந்துடும். இதுவே நம்ம டிஸ்டன்ஸ் ரொம்ப இருந்துச்சு, அந்த பிளான்ட்லேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ரெடிமிக்ஸ் காங்கிரீட் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடம் இப்போ எப்படி ஃபேக்ட்ரி ஆகிருக்குன்னு. இது மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. Thanks for watching.